தினம் பாடும் மனமே யோகங்கள் கூடும் ஸ்ரீராக வேந்தம் குரு ராகவேந்தம் தினம் பாடும் மனமே யோகங்கள் கூடும் தீராத துயரம் தானாக விலகும் தீபாகும் குருவின் சரணாரவிந்தம் தீராத துயரம் தானாக விலகும் தீபாகும் குருவின் சரணாரவிந்தம் மந்திராலயனே குருவே சரணம் மாமானவனே குருவே சரணம் பந்தோர்களே வாழ்வின் தருணம் வனவாசமையும் திருவே சரணம் சுகமாக காலை விடுகின்ற நேரம் துறையெங்கும் கேட்கும் குரு சுப்பிரபாதம் ஜகம் வாழ வந்த ஸ்ரீராகவேந்திரன் சயனம் கலைத்தே சீரருளும் நேரம் ஸ்ரீமூல ராம பத பங்கஜ லோல பிருங்க ஸ்ரீமூல போத மதுரம் சுதாப்தி சந்திர ஸ்ரீவியாசராஜ விதுஷாம்பர திவ்யமூர்த்தே ஸ்ரீராகவேந்திர பவதாசவ சுப்பிரபாதம் மனதோடு நின்று தினம் பேசும் நாதன் மறைவாக நின்று உலகாளும் வேந்தன் மணிவோடு வந்த நடமாடும் தேவன் ஆருண்யமேதன் ஸ்ரீராகவேந்தன் மந்தாலய நிவாசாய சீதகோமுத்தையே மத்வமதவர்தனாய ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் குரு ராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் குரு ராகவேந்திராய மங்களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய முக்கியமான வாஸ்து பகுதி என்னன்னா, ஒரு பெரிய ஃபேக்டரி. நாங்கள் ஃபேக்டரி வச்சு நாங்கள் வீட்டில் இருக்கோம், பெரிய பங்களாவில் இருக்கோம். பெரிய பங்களாவில் இருந்து திடீர்னு எங்கள் ஃபேக்டரியில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, எனக்கு அது வாரிசே இல்லை அப்படின்னு லெட்டர்லாம் எழுதியிருக்கீங்க. அதே மாதிரி நான் ஒரு பெரிய இடத்துல போய் ஹைதராபாத்தில் ஒரு இடத்த பார்த்தேன். அந்த இடத்த பார்க்கும்பொழுது அதில் இருந்த தோஷமும் எங்களுக்கு வந்த லெட்டரும் ஒரே மாதிரியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இந்த மாதிரி பிரச்சனையை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை பல லட்சம் பேருக்கு இருக்குது. என்னன்னா, எங்கள் வீட்டில் ஈசான்யமே இல்லை, நாங்கள் சம்பாதிக்கிற பல கோடி ரூபாய் திடீர்னு காணாமல் போகுது, எங்கள் வாரிசுக்கு நோய் இருக்குது, பிரச்சனை இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது, அந்த காரணத்தை நாங்கள் இந்த வரைபடத்தில் போட்டு காட்டுறோம் பாருங்கள். இதில் கிழக்கு ஈசான்யத்தில் டோர் இருக்குது. கிழக்கு ஈசான்யத்தில் பாருங்க, இந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய கட்டு இருக்கு. இந்த கட்டு எப்படி உருவாகிச்சுன்னா, இந்த இடம் வாங்கும் பொழுது இவர் என்ன செஞ்சிருக்காரு, பெரிய பெரிய மரம், அசோகா மரம், தென்னை மரம், அந்த மாதிரி இந்த இடத்துல பெரிய இடத்துல போட்டுட்டார். இந்த டார்க் பிளாக் போட்டு காட்டிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நுழைவாசல் இந்த இடத்துல ஒரு ரூம், இங்கே வடக்கில் மத்திய பாகத்தில் டாய்லெட், இந்த குழந்தைக்கு இருக்கின்ற ரூம் வாயு ரூம். இதில் இவர் இங்கே படுத்திருக்காரு. அந்த டோருக்கு எதிர்க்க ஒரு டாய்லெட், எப்பொழுதுமே டோருக்கு எதிர்க்க இன்னொரு டோர், மூணாவது டோர் அதுக்கு பின்னால கழிவு நீர் அறை, டாய்லெட் அப்படின்னு இருந்ததுன்னா நோய் நொடி அதிகமாக இருக்கும். இன்னொன்று, வாயுவில் படுத்தா, நான் பழைய நிகழ்ச்சியில் எல்லாம் சொல்லியிருக்கேன், முன்ன கூட சொல்லியிருக்கேன், வாயுவில் படுத்தா, பூர்ண வாயுவில் படுத்தா அவர்களுக்கு வாரிசு இருக்காது. இதில் இந்த இடம் ஜிக் மாதிரி போட்டு லைனிங் எல்லாம் போட்டு காட்டு. இது என்னன்னா, இந்த வீட்டில் இந்த இடத்துல வாசல் இருக்கு. அந்த வாசல்ல
தண்ணி தொட்டி இருக்கு. தெற்கு திசையில் எப்பொழுதுமே தண்ணி தொட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வாரிசு பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், பெரிய நோய், பெரிய பணம் வீழ்ச்சி வரும், திடீர்னு பணமே காணாமல் போகும். அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சிருந்தாரு, இங்கே அவங்க அப்பா படுத்துக்கும் பொழுது அவர் இங்கே இப்படி ஒரு வழி போட்டுட்டு இங்கே அவர் போகிறார் பின்னாலே. அது எதுக்கு என்னங்க கேட்டேன். என்னன்னா அவங்க பக்கத்தில் அண்ணன் வீடு இருக்கு, வீட்டுக்குள்ளேருந்து போகலாம் அப்படின்னாரு. அப்பொழுது பாருங்க, அந்த வீட்டில் அக்னேய திசை கட்டாது. எப்பொழுதுமே அக்னேய திசை ஒரு வீட்டில் கட்டானால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு நோய் இருக்கும், நமக்கு கோர்ட்டு கேஸு கச்சேரி எல்லாம் வந்து சேரும். இப்போ இதில் என்ன பரிகாரம் மாற்றி பண்ணோம், அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அதுவும் பண்ணுங்க, நல்ல வாழ்க்கையை வாழலாம். என்ன ஃபர்ஸ்ட் நாங்கள் சொன்னது, இந்த இடத்துல இருக்கிற எல்லா மரத்தையும் எடுத்து விட வேண்டும். இந்த இடத்துல மரம் எல்லாம் பெரிய பெரிய மரம் இருக்குது, எல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த பெட்டு இந்த இடத்துல இருக்கு, இந்த பெட்டை தெற்கு திசையில் தலை வச்சு படுக்கணும். அப்புறம் இந்த ரூமுக்கு அக்னேய வாசல் இருக்கு, அக்னேய வாசல் இருந்தால் வாரிசு இருக்காது. அந்த வாசலை இந்த இடத்துல அந்த ரூமுக்கு ஈசானியத்தில் மாற்றி விட வேண்டும். அப்புறம் இந்த டாய்லெட்டுக்கு வாசல் இந்த பக்கம் மாற்றணும். டாய்லெட்டுடைய வாசல் வாயுல மாற்றணும். இந்த வாயு ஈசானியத்தில் இருக்கிற இந்த பெட்டை தெற்கு மத்திய பாகத்தில் போட்டு தலையை தெற்கு திசையில் வச்சு நாத்துல கால் வச்சு இந்த வாசலை ஈசானியத்தில் போட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த இடத்துல வந்து இந்த போற வழி இருக்கு இல்லையா, இதை போகக்கூடாது அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி உங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு திட்டு வழி, குப்த வாசல், அதாவது யாராவது வந்துட்டாங்கன்னா எப்படியோ ஓடிடலாம் அப்படின்னு பெரிய பங்களால இருக்கும். சில பேர் வந்து பெரிய பங்களால இருந்தா வீட்டில் வேலை செய்யற பெண்மணிகள் எல்லாம் வீட்டுக்கு நடு பாகத்திலிருந்து வரக்கூடாது அப்படின்னு சைட்ல ஒரு சர்வெண்ட் வே அப்படின்னு போட்டுப்பாங்க. வீட்டில் வேலை செய்யணும் எல்லாம் வந்து போறது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் நீங்க எடுத்து விட வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்க, இந்த இடத்துல இந்த நம்ம சமையல் அறை இருந்து இந்த இடத்துல வந்து வாஷ் ஏரியா போடுவாங்க. வாஷ் ஏரியா அங்கே போட்டிங்கன்னா அங்கே என்ன பண்ணுவீங்க, வாஷ் ஏரியாவில் வாஷிங் மிஷின் போடுவீங்க, தண்ணியை பிடிச்சி வைப்பீங்க. அப்போது ஆக்சிடென்ட் நடக்கும், வாரிசு வராது. வாசல் நல்லா இருந்து கிச்சன் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் வந்து நாங்கள் இந்த ஏரியாவில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம் அப்படிங்க. அதனால இதுவும் நல்லா பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து வர்ற இந்த வாசலை நிறுத்திட்டு வேலைக்காரங்களும் அந்த வீட்டிலேருந்து வந்து வெளியே போனால் அவங்களும் நல்லா இருப்பாங்க, நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. நம்ம தான் நல்லா இருக்கணும் இல்லையா, எல்லாரும் நல்லா இருக்கும். நம்மக்கிட்ட வேலை செய்யணும்னு ஒரு நாள் பெரிய முதலாளியாக வரணும். அதனால அவங்களும் இப்படி வெளியே போனால் அவங்க வாழ்க்கையை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கு, இதில் வந்து தண்ணி தொட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த தண்ணி தொட்டி இருந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனை, அதை கண்டிப்பாக எடுத்துட்டு இந்த இடத்துல போடணும். அப்பொழுது அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இதே ஒரு வீடு மேல் மாடி வீடா இருந்தா என்ன நடக்கும், எப்படி அந்த வீட்டில் மாற்றலாம், எப்படி மாற்றினா நல்லா இருக்கும், அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். இதில் வந்து பரிகாரமும் என்ன பரிகாரமும் தெய்வ நிகழ்ச்சியும், இந்த வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் என்ன தோஷம் இருக்கும், இதை எப்படி மாற்றலாம், அதை வந்து அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.